ஜாப்பனீஸ் ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டமில் ஒன்று தான் இந்த டெம்புரா. இதை நான் இன்றைக்கி ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஷ்ரிம்பை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். கீழே சின்ன ஷெல் போர்ஷன் மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் ஷெல் போர்ஷன் எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக ரிமூவ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா டெயில் பக்கத்தில் ஒரு சின்ன விங் மாதிரி இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிடணும். பிகாஸ் அதில் வாட்டர் கண்டென்ட் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆயிலில் போடும்போது அது வாட்டர் தெரிக்கும்ன்றதுக்காக. அண்ட் டெயிலில் க்ராஸாக ஒரு கட் பண்ணிக்கிறோம், பார்க்குறதுக்கு ஷேப் அழகாக இருக்கும். அண்ட் டெயிலில் உள்ள டர்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறோம். பிகாஸ் டெயிலோடு சேர்த்து தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ ஷ்ரிம்புக்கு கீழேயும் மேலேயும் வந்துட்டு ஒரு டர்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதையும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணி அதில் எந்த ஒரு ஈரப்பதமும் இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதோட பெல்லி செக்ஷனில் 2-3 செக்ஷனாக கட் பண்ணிக்கிட்டு அது வந்து நம்ம அழுத்தணும் ப்ரான்ஸை. அப்போது அதோட மசில்ஸ் வந்து பிரேக் ஆகும். உங்களுக்கு வந்து நல்லா பிரேக் ஆகிற சவுண்டு கேட்கும். அது மாதிரி எல்லா ஷ்ரிம்புமே ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ டெம்புரா ஃப்ளார் மார்க்கெட்டில் கிடைக்குது. அதில் கொஞ்சமாக எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்க ஷ்ரிம்ப் எல்லாத்தையுமே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கிறேன், ஈரப்பதம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் திருப்பி இதே மாவில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா டிப் பண்ணி எடுக்கிற மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஷ்ரிம்பை இந்த பேட்டரில் டிப் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணிடணும். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணும்போது கிறிஸ்பி கோட்டிங் மேலே வராது. நம்ம கொஞ்சமாக மாவு கையில் எடுத்து அப்படியே மேலே ட்ரிசில் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ப்ரான்ஸ்க்கு மேலே பட்டு ஒரு கிறிஸ்பியான கோட்டிங் வந்து ஃபார்ம் ஆகும். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி எல்லா ஷ்ரிம்புமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ட்ரெடிஷ்னலாக ஷ்ரிம்புன்னு மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸ்லையுமே டெம்புரா பண்ணுவாங்க. கேரட்டு, எல்லோ பம்கின் அதெல்லாம் சூப்பராகவே இருக்கும். அண்ட் எக் பிளான்ட்டில் கூட பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட வெஜிடபிள்ஸில் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு டெம்புரா செட் அப்படின்னு ஆர்டர் பண்ணிங்கன்னா அதில் ஒரு பெரிய ஷ்ரிம்பும் கூட வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் தான் சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி ஷ்ரிம்பை மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம எதுக்காக ஷ்ரிம்போட மசில்ஸை உடைச்சோம் அப்படின்னா, இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது யூஸ்வலாக சுருங்கும் இல்லையா, குக் பண்ணாலே ஷ்ரிம்ப் எல்லாம் அப்படி சுருங்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து மசிலை பிரேக் பண்ணுறோம். நம்ம ஒழுங்காக மசிலை பிரேக் பண்ணாதது எதுவுமே வந்துட்டு ப்ராப்பராக ஸ்ட்ரைட்டாக வராது. இப்போ நான் சிலதில் வந்து ஒழுங்காக பிரேக் பண்ணியிருக்கேன், ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்குது. சிலதெல்லாம் லைட்டாக சுருங்கியிருக்கும், அதெல்லாம் ஒழுங்காக நான் ப்ராப்பராக பிரேக் பண்ணலை. அண்ட் சிலதில் வந்து மாவு ஒழுங்காக நம்ம ட்ரிசல் பண்ணல அப்படின்னா பிளண்ட்டாக எந்த ஒரு கிறிஸ்பி கோட்டிங்குமே இல்லாமல் தான் இருக்கும். இதுக்கு ஒரு டிப் ரெடி பண்ணிடலாம். டாஷி பவுடரை வந்து ஒரு சாஷே நான் எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் சோயி சாஸ், 2 ஸ்பூன் மிரின் வந்து ஸ்வீட்டாக இருக்கும், ஒரு ரைஸ் வினிகர் அதையுமே 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு இது கூட கொஞ்சமாக சுகரும் போட்டுட்டு நல்லா அது கரையிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் அடுப்பில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்துகிட்டு சில்லாக தான் அதை சர்வ் பண்ணோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ப்ரான்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகி நமக்கு மொறுன்னு இருக்கும். அதை வந்து நம்ம இந்த டிப்பில் முக்கி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இந்த ப்ரான்ஸ் நம்ம செய்கிற அந்த டெம்புரா ஃப்ளார் இருக்குல்லையா, அது வந்து நான் எந்த இடத்துலையுமே சால்ட்டே ஆட் பண்ணல. யூஸ்வலாக இங்கே வந்து அப்படி தான் இருக்கும். அந்த ப்ரானை மட்டும் தனியாக சாப்பிடும்போது, அந்த ஷ்ரிம்ப் வந்து தனியாக சாப்பிடும்போது அதில் எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது. அது ரொம்ப சப்புன்னு தான் இருக்கும். இந்த டிப்பில் முக்கி சாப்பிட்டா மட்டும்தான் அது டேஸ்டியாகவே இருக்கும். அதனால் இந்த டிப்பு கண்டிப்பாக மஸ்ட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்தியாவில் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஐட்டம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Bye bye.